حي على الفلاح. பாவம் அதிகமாக அதிகமாக அல்லாஹ் முதலாவது ஆடை தான் குறைப்பான். ஆடை குறைவது பாவத்துக்கு அடையாளம். சரி, அப்போ உடுக்கிற படைப்புனா மனுஷன் தான். அதே மாதிரி சிரிக்கிற படைப்பு, உலகத்தில் இருக்கிற எல்லா மிருகமும் அழுவும், ஆனா சிரிக்காது இல்லையா? யானை அழுவும், மாடு அழுவுது, மீன் அழுவுது. ஆனா சிரிக்கிற ஒரு படைப்பும் அழுகிற ஒரு படைப்புனா மனுஷன் மாத்திரம் தான். நீங்க வேற யாரும் சிரிக்கிறது கண்டீங்க? நம்ம வீட்டுல எலி சிரிச்சிருக்கா? நம்ம வீட்டுல பூனை சிரிச்சேன்னு வைங்க, நம்ம ஹார்ட் அட்டாக் வந்து அது சிரிக்காது. நம்ம ஆடு சிரிக்காது, மாடு சிரிக்காது. ஆனா சில மனுஷனும் சிரிக்க மாட்டான். ஏன்னா சிரிக்காம இருக்கான்? அல்லாஹ் பொஞ்சாதியை பார்த்தாலும் சிரிக்கிறான் இல்ல, உமாவை பார்த்தாலும் சிரிக்கிறான் இல்ல. சிரிடா, சிரிக்கணும் இருப்பான். அல்லாஹ் கொடுத்த ஞாபகத்தில் வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போடுவாங்க இல்லையா? சொன்னாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், இந்த பேரித்த பழம் துண்டு இருக்கு இல்லையா, அதை கொடுத்தாவது தானமா கொடுத்தாவது நரக நெருப்பை விட்டு உங்களை பாதுகாப்பு தேடிக்கோங்க. சஹாபிகள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், பேரித்த பழம் எங்களுக்கு கிடைப்பதே சிரமம், அதை எப்படி சதகா கொடுக்கிறது? அப்படியா, உங்களுக்கு பேரிச்ச பழம் இல்லையா, கொடுக்கறதுக்கு இல்லையா? இல்ல நாயகமே, எங்களுக்கே நாளைக்கு பிறகு கிடைக்கும். அப்படியா, சரி, பிரச்சனை இல்லை. உங்கள் முகத்திலே சிரிப்பும் இல்லாமல் போய்விட்டதா? ஒரு சகோதரனை பார்த்து சிரிப்பது சதகா, அது உங்களை நரகத்தை விட்டு பாதுகாப்பு அடையும் சொன்னாங்க. அதனால இப்ப நான் பயன் முடிஞ்சு போகல நினைச்சுக்கிட்டே போறேன். அவளை வேற எங்கேயாவது போய் சேர்த்துருவா, சந்தர்ப்பம் வரப்ப சிரிக்கிறது தானே, சந்தோஷமா சிரிக்கிறது. அல்லாஹ் சின்னக்க சிரிச்சா துவாவும் செய்யும். மேலான பெரியாரை சோதரர்களே, அப்ப சிரிக்கிற படைப்பு, உடுக்கிற படைப்பு, சுத்தமான சாப்பாடு சாப்பிடுற படைப்பு மனுஷன் மாத்திரம் தான். உலகத்துல என்னெல்லாம் படைத்தாலும் மனுஷனுக்கு தான். உப்பு இருக்கு நம்ம வீட்டுல, உப்பு சாதாரண உப்பு யாருக்கு படைச்சிருக்காங்க? அது உப்பு இல்லாம சாப்பிட முடியுமா? நமக்கு மிருகங்கள் ஏதாவது உப்பு கூட சாப்பிடுதா? காட்டுல இருக்கிற மிருகம் எங்கேயாவது மான பிடிச்சி சுட்டு நின்று இருக்கா? அப்ப நெருப்பு யாருக்கு? நெருப்பு மனுஷனுக்கு, உப்பு மனுஷனுக்கு, மஞ்சள் இருக்கு, வெங்காயம் இருக்கு, கருவேப்பிலை இருக்கு, கருவேப்பட்டை இருக்கு, எல்லாம் மறந்துட்டீங்க தெரியுமா? அதெல்லாம் இருக்கு. பீட்ரூட் இருக்கு, கேரட் இருக்கு, போஜ் இருக்கு. அல்ல யாருக்கு படைச்சான்? மனுஷனுக்கு. சட்டியை போட்டு எண்ணெயை போட்டு பொரிச்சு அவிச்சு சாப்பிடுறது யாரு? எல்லா மனிதனுக்கு தான். ஆனா ஆச்சரியமா சகோதரர்களே, இந்த உலகத்துல அல்லாஹ் படைச்ச படைப்புல அல்லாஹ்க்கு மாறு செய்யற ஒரு படைப்புனா மனுஷன் மட்டும்தான். வேற எந்த படைப்பு அல்லாஹ்க்கு மாறு செய்யறது? அதை மறந்துடாதீங்க. அல்லாஹ் சொல்றான், வஹலக குல்ல ஷைஇன் ஃபகத்தரா, நான் உலகத்துல படைத்த எல்லா வஸ்துக்களுக்கு ஒரு எல்லை கொடுத்தேன், அந்த எல்லையை எந்த படைப்பும் தாண்டாது, மனிதனை தவிர. சூரியனுக்கு ஒரு எல்லையை கொடுத்தாங்க, 9 கோடி மைல். நீ மேலே போகக்கூடாது, கீழே வரக்கூடாது. சரியா அல்லாஹ் டைம் செட் பண்ணி வச்சிருக்கான். அது கீழே வந்தா சூட்ல செத்து போயிடும், மேல போனா குளிர செத்து போயிடும். அது கீழையும் வராது, மேலையும் போவாது. வஷம்சு தஜ்ரி முஸ்தகர் லஹா, அதற்கு கொடுக்கப்பட்ட கோட்டு ஓடிதே. இதே மனுஷனா இருந்தா கொஞ்சம் கீழே போயிட்டு பார்ப்போம். மனுஷன் தப்பு இருக்கிறதுவா செஞ்சு பார்ப்போம், அடிச்சு பார்ப்போம். சூர்யா அப்படி செய்ய கொஞ்சம் கீழே போயிட்டு பார்ப்போம், மனுஷன் என்னதான் செய்யறாங்க. அப்படி கீழே வர கொஞ்சம் மேல போவோம், குளிர்ல செத்து போகணும். போவ மனுஷன் தன்மை இருக்கு. அல்லாஹ் சொல்றா, தலைமுடியை நான் படைச்சேன், அது வளருன்னே வளருது. எத்தனை தடவை வெட்டிட்டோம், வருது இல்ல. மொட்டை அடினா இனி இல்லாத ஒரு அடி திரும்ப வருது. எங்கிருந்து வருது? தோண்டி பாருங்களேன், தோண்டி பாருங்க, எங்கிருந்து வருது முடி தெரியா? அல்லாஹ் வெளியாக்குறான், வா வருது. அதுக்கு பக்கத்துல கண்ணு பூர்வம் இருக்கு, அதுக்கு பக்கத்துல கண்ணு இமை இருக்கு. ஏன் வருது இல்ல? ஏன் 2 கிலோமீட்டர் தூரமா இருக்கு? அது 10 அடி இருக்குதான் இல்ல சோதரர்களே, எவ்வளவு பக்கம் இருக்கு. தலைமுடி வளருன்னா வளருது, கண்ணு புருவத்தை வேண்டாம்னா அது வளராது. அல்லாஹ் இயக்குறான், தானாடி வளரல, இது தானா நிக்கல. அல்லாஹ் படைச்ச ஒரு எல்லையை கொடுத்தா, கண்ணு புருவம் நீ இவ்வளவுதான் வளரணும், கண்ணு இமை நீ இவ்வளவுதான் வளரணும், தலைமுடி நீ இவ்வளவுதான் வளரணும். நீங்க கென்யா, ஜம்பியா, சூடான், உகண்டா, கானா போய் பாருங்க. அவங்களுக்கு எல்லாம் நம்மளுக்கெல்லாம் முடி வருது இல்லையா? அவருக்கு வளர ஒரே இடத்துல சுத்தும் முடி, ஒரே இடத்துல சுத்தும், எவ்வளவு வளர்ந்தாலும் சுத்தும். அல்லாஹ் அக்பர். முடிய வச்சுட்டு பாடுற பாடுதா எவ்வளவு நேரம் போத்துருமா? அங்க என்ன தெரியுமா கூட, நான் போனேன் கென்யாக்கு, அதாவது செல்லும் தான் கூட காலையில போய் 2
மணி நேரம் அவன் முடிய ஒரு வழி பண்ணி வெளியே எடுக்க யாருலாம். நம்ம முடி இப்படியே வருது, அவன் முடி ஒரு இடத்துலயே சுத்துது. யாரு சுத்த வச்சா? நம்மளுக்கு எப்படி வருதா? பல்ல படைச்சாலாம் அதுக்கு ஒரு எல்லையை கொடுத்தா நீ இவ்வளவுதான் வளரணும், அது அவ்வளவுதான் வளருது. நெகத்தை படைச்சாலாம் வளரு வருவதில்லை. எங்க வளருது? இங்க வரைக்கும் நேரம் இருக்கு சொல்ல, இங்க இவ்வளவுதான் நேரம் எப்படி வளருது? சில பேர் கின்னஸுக்காக வேண்டி இப்படி வளர்த்து வச்சிருக்காங்க. இந்த கையால திம்பாலும் இந்த கையால கழுவாலும் தெரியல, இவ்வளவு பெருசா வளர்த்து வச்சிருக்காங்க. நஜீஸ் இல்லையா? நஜீஸ் முடிச்சோம். கின்னஸுக்கு அதையா வளர்ப்பா முடிச்சு வேற ஏதாவது வளர இவ்வளவு பெருசு நெகத்தை வளர்த்து வச்சா இதை எதுல திம்மா? நஜீஸ் முடிச்சவனுங்க. அசுத்தத்துக்கு சுத்தோன்னு பேர் வச்சுக்கிட்டான், அநாகரிகத்துக்கு நாகரிகம் பேர் வச்சுக்கிட்டான், நாளைக்கு வர்ற துன்பத்துக்கு இன்பம்னு பேர் வச்சுக்கிட்டான். அது நம்ம என்ன பண்ண முடியும்? யாரும் ஃபாலோ பண்ணிக்கிறாங்க? யாரும் ஃபாலோ பண்ணல. சுத்தமான வாழ்க்கை நமது உயிருக்கு மேலான கண்மை ரசூலுல்லாஹ் வாழ்க்கை. சுத்தமான வாழ்க்கை சொல்றதுக்கு சுத்தமான வாழ்க்கை. அப்ப நெகம் வளருது, வேணாம் தான் வளர. வேற பெரியாரை சோதர்களே அதே மாதிரி பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிருகங்களை படைச்சான். வஹலக குல்ல ஷைஇன் ஃபகத்தரா, அதுக்கு ஒரு எல்லையை கொடுத்தான். சிங்கத்துக்கு ஒரு எல்லை, யானைக்கு ஒரு எல்லை, புலிக்கு ஒரு எல்லை, சிறுத்தைக்கு ஒரு எல்லை. எல்லையை தாண்டி போகாது. இருக்கிற சிங்கம் எல்லாம் என்னடா காட்டுல போர் அடிக்குது, நம்ம நாட்டுக்கு போய் பார்த்துட்டு வருவோம் என்னதான் செய்யறாங்க. வந்து இருக்கிற சிங்கம் 2 வந்துட்டா போதும். நம்ம எல்லாம் காட்டுக்கு போயிடும், 2 வந்தா போதும். 1 வந்தாலே போதுமே. வரலையே, ஏன் வருதில்லை? பாம்பை படைச்ச அல்லாஹ் பாம்புக்கு ஒரு எல்லையை கொடுத்தான். எங்க? பொந்துளுக்கு வெளியே வந்துடாத. பொந்துளுக்கு போர் அடிக்குதுன்னு வெளியே வந்துச்சுன்னு வைங்க, வீட்டுக்கு பாம்பு, கட்டிலுக்கு மேல பாம்பு, சட்டிக்கு மேல பாம்பு, பொட்டிலுக்கு பாம்பு, இவையெல்லாம் பொதுலுக்கு போயிடும். பிறகு பாம்பு வெளியே வந்துடும். வராது. ஒரு பாம்பை கண்டாலே போதுமே, விடிய தூக்கம் இல்லையே. ராவையில பாருங்க, என்ன ஞாபகம் தான் தூக்கம் வரும். பாம்பு ஒன்று வந்த மாதிரி இருக்கும்னு நினைச்சாடு வைங்க, அவன் லைட்டை போட்டு எல்லாத்தையும் பார்க்காதவர் அவனுக்கு தூக்கம் போவாரு. அப்படி போனாலும் பாம்பு இல்லைங்க, நாங்க பத கொஞ்சம் கையை போட்டுருக்கான். அவனுக்கு அது பாம்பு மாறி. பாம்பு என்றால் படையும் நடுங்கும். அது அல்லாஹ் பொந்துலுக்கு வச்சானே, ஏன் வெளியே வரல? வஹலக குல்ல ஷைஇன் ஃபகத்தரா, எல்லையை கொடுத்தாலும் எல்லையை தாண்டாது. மாட்டை படைச்ச அல்லாஹ் மாட்டுக்கு சொன்னா புல்ல தின்னு, அது புல்ல தான் திங்குது. சிங்கத்தை படைச்ச அல்லாஹ் என்ன சொன்னா? நீ இறைச்சி தான் திங்கணும், இறைச்சி தான் திங்குது. எப்பயாவது 4-5 சிங்கம் செஞ்சு 5 பேர் 5 சிங்கம் சேர்ந்து மஷூரா பண்ணிட்டான். என்ன மாட்டுக்கு ஏண்டா இவ்வளவு கண்ணி? யாரு மஷூரா பண்றது? 5 சிங்கம். மாட்டுக்காக வேண்டி ஒருத்தர் உசுரே கொடுத்து பெட்ரோல் ஊற்றி பத்த வச்சுக்கிட்டா. அவ்வளவு கண்ணியமா மாட்டு நீங்க மாட்டாவிட்டானுங்களே, மாட்டாவி மாடு வேலை செய்யறானுங்களே. ஏன் இந்த மாடுக்கு எவ்வளவு கண்ணியம்? 4 மஷூரா பண்ணிச்சு 5 சிங்கம். கடைசியில பார்த்தா முடிவு என்ன? புல்ல திண்டு பாலை கொடுக்குது. ஐத்தான் பாயிண்ட். அப்ப சிங்கம் 4 செஞ்சா, அடியே நாங்களும் புல்ல திண்டு பாலை கொடுப்போம், திண்டு பார்ப்போம். யாரு? 5 சிங்கம் சொல்லிச்சா, நாங்களும் புல்ல திண்டு பார்ப்போம், பின்னுக்கு பால் வருதா? எங்கேயாவது ஊர்ல சிங்கம் புல்லு திண்டு பார்த்து இல்லை இல்லையா? எங்கேயாவது சிங்கம் புல்லு திண்டு பார்த்து இல்லை. மனுஷன மாதிரி. எங்க பக்கத்து வீட்டுக்காரன் யூகேக்கு போனா அப்படியே பெரிய ஆள் ஆயிட்டான். நானும் யூகே போயிட்டு பார்ப்போம் இல்லையா? பக்கத்துல வந்து பொட்டிக்கடை போட்டான், அவன் ஓடி ஆவாரம். பொட்டிக்கடை போட்டான், பெரிய ஆள் ஆயிட்டான். நானும் ஒரு பொட்டிக்கடை போட்டு பார்ப்போம். அதை போட்டு பார்ப்போம், சேலஞ்ச் பண்ணி பார்ப்போம், செஞ்சு பார்ப்போம். இது மனுஷனோட பண்பு, மிருகத்துக்கு அது இல்லை. இப்ப மாடெல்லாம் யோசிச்சுட்டான், சிங்கத்துக்கு எவ்வளவு கண்ணியம். காட்டு ராஜா, அதன் கர்ஜனை, அதன் நட. பாத்தீங்களா? ஜூக்கு போயிருக்கீங்களா? ஜூக்கு போயிருக்கீங்களா? தலையாட்டம் ஜூ இல்லையா? அங்க வாங்க, எங்க தெய்வம் ஜூ, அங்க வந்து பாருங்க. சில பேர் ஜூக்கே போவாங்க, சிங்கத்தை மட்டும் பாருங்க. ஏன்னா ராஜ நட, அதன் கம்பீரம், அதன் அழகு, ஸ்டைலே. ஆனா இன்னொன்று இருக்கும், குரங்கு. ரெண்டாவாப்பா ஆளாக்கப்பட்ட சிங்கமே சும்மா இந்த குரங்கு படுத்துற பாடு அல்லா அப்படியே கூட தொப்பி கட்டு போய். ஏண்டி சும்மா சிங்கமே சும்மா இருக்கு, இது படுத்துறது அதுதான் குரங்கு சேட்டன்றது. பொல்லாத சாமா இந்த குரங்கு. அதுதான் அந்த புள்ளங்க ரொம்ப பள்ளி போய் குரங்கு மாதிரி சேட்டை சரியா சொன்னோம். சரி, அப்போ சிங்கம் எல்லாம் இப்படி கண்ணியம், ராஜா, காட்டுக்கு ராஜா இல்லையா? ஆனா சிங்கத்துக்கு தெரியா காட்டு ராஜா. சிங்கத்துக்கு தெரியுமா அது காட்டு ராஜா? மனுஷன் தான் பேரை வச்சு விட்டா, சிங்கத்துக்கு தெரியா. மேலான பெரியாரு சொல்ல மாடு யோசிச்சுட்டான், சிங்கத்துக்கு அவ்வளவு கண்ணி எந்திரமா?
இறைச்ச திங்குது இல்லையா? நாங்களும் திண்டு பார்ப்போம். மாடு எங்க இறைச்சி தின்னுருக்கா? எவ்வளவு பசி வரட்டும், எவ்வளவு பசி வரட்டும், மாட்டுக்கு இறைச்சவைங்க திங்காது. எவ்வளவு பசி வரட்டும், சிங்கத்துக்கு முன்னால புள்ளவைங்க திங்காது. ஆனா மனுஷன் எப்படி? சீனி கூடி இன்சுலின் குத்துவாரு, வட்டலா பக்கம் போயிங்க அடிப்பா ஆச்சியார் இன்சுலின் தான் குத்திக்கலாம். ஏண்டா எவ்வளவு பசி வந்தா மாடு வந்து இறைச்சி திங்காது, சிங்கம் புல்லு திங்காது. உனக்கு முன்னால ஏப்பா பட்டலா பத்த வச்சா அப்படியே தொதல வச்சுட்டா இந்த நேரமா வைப்பான். அது மனுஷன் இயற்காது. சீனி வருத்தம் உள்ளவங்களுக்கு சீனி தாங்க திங்கிற மாதிரி ஆசை. சீனி இல்லாத நோய் இல்லாத வரவே வராது. சீனி நோய் வந்துட்டாதான் ஒரு வெறி. சம்பா திங்காதே அதுக்காக பிரஷர் கூடிச்ச பார்த்து இல்ல, இன்சுலினை குத்திக்கிறது. மேலான பெரியாரை சோழர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்ச படைப்புல அல்லாஹ்வுக்கு மாறு செய்யற ஒரு படைப்பு என்றால் அது மனிதன் மாத்திரம்தான். அதற்கு தான் அல்லாஹ் 1,24,000 நபிமார்கள் மனிதனுக்கு, தௌராத் மனிதனுக்கு, குர்ஆன் மனிதனுக்கு, ஜபூர் மனிதனுக்கு, எல்லா மனிதனுக்கு தான். மிருகத்துக்கு ஒரு நபி இல்லை, வானத்துக்கு ஒரு நபி இல்லை, அதாவது கடலுக்கு ஒரு நபி இல்லை, மிருகத்துக்கு ஒரு நபி இல்லை. அல்லாஹ் நபி அனுப்பினான் மனுஷனுக்கு மாத்திரம். ஆகையால் மேலான பெரியாரை சோதரிலே, நம்ம மனிதன் என்ற ரீதியில பாவம் செய்யறவங்க தான். ஆனா சில பாவங்கள் அல்லாஹ்விட்டு ரொம்ப தூரமாகிரும், சில பாவங்கள் அல்லாஹ்வை நெருக்க வைக்கும், சில பாவங்கள் அல்லாஹ்வோட தூரமாகி, சில பாவங்கள் நெருக்கல தூரத்தான் உண்டா. ஆனா சில நன்மைகள் அல்லாஹ்வோட நெருக்கும். அதனால சோதரிலே ஹதீஸ்ல வருது, எந்த பாவத்தை லேசா நினைக்காதீங்க, எந்த நன்மையும் லேசா நினைக்காதீங்க. சில பாவங்கள் முர்த்ததாகிரும், சில பாவங்கள் சக்கராத்துல கலிமா வராது, சில பாவங்கள் வந்து அவனை காபிராக மூத்தாக்கும். அதனால என்ன பாவம் சின்னது பெருசு நாங்க முடிவு பண்ணிட கூடாது. எந்த பாவத்தை லேசா. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை சந்திக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய பார்வை ஒரு மனிதனுக்கு போயிட்டே இருக்கு. அப்ப அல்லாஹ்ட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ், அந்த ஓட ரஹ்மத்து போயிட்டே இருக்கு, அந்த மனிதன் யார்? அவ்வளவு பாக்கியசாலி, ஓட அருள் பார்வை போயிட்டே இருக்கு, அவர் யார்? இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றான், அவர் யாருன்னு கேட்காதீங்க, அவர் என்ன அமல் செய்தார்னு கேளுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, யா அல்லாஹ் என்ன அமல் செஞ்சார், அவர் என்ன அமல் செஞ்சார்? இப்ப அல்லாஹ் சொல்றான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்ட்ட 3 அமல் இருந்துச்சு. முதலாவது அமல் என்ன தெரியுமா? லா யஹ்சுதூன الناس على ما آتاهم الله من فضله. என்னுடைய புறத்தால நான் யாருக்காவது ஏதாவது அருள் கொடையை கொடுத்து விட்டால் பொறாமைப்பட மாட்டார். அல்லாஹ் ஒவ்வொரு நாள் தஹஜ்ஜத் தொழுவார் சொல்லல, ஒவ்வொரு நாள் தௌராத் ஓதுவார், ஹஜ்ஜுக்கு போனார், உம்ராவுக்கு போனார் சொல்லல. அல்லாஹ் என்ன சொல்றான்? பொறாமை இல்லை. இந்த உலகத்தில் நடந்த முதல் பாவம் 2, ஒன்று பெருமை, இன்னொன்று பொறாமை. இது 2 உள்ளவே உலகத்தில் நல்ல வாழ்ந்ததா சரித்திரம் இல்ல சொல்ற.